இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றை அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றை அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் அந்நாளிலே. அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் அந்நாளிலே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் அற்புதர் நம் தேவாதி தேவன் இயேசு அற்புதர். அவரை அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றுகிற தேவன் தான் நம் தேவன். அவர் அண்டிக்குள்ளவர்கள் அனைவருக்கும் இயேசு அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன், கைவிடாத தேவன். நாம் தேவன் நம்மோடு இருக்கிறார். சகோதரி சகோதரி, அவர் நம்மை இம்மட்டுமாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இம்மட்டுமாக நம்மளை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். நல்ல ஜீவன் சுகபலன் கொடுத்து காத்து கொண்டு வந்திருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிறார். அவர் என்னென்ன துன்பங்கள், இந்த உலகப்புறமான நம்ம கஷ்டங்கள், நஷ்டங்கள், சஞ்சலங்கள் நடுவிலும் நமக்கு போதுமானவராயிருந்து தைரியப்படுத்தி, நம்மை தடப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, சீர்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். எதை குறித்தும் கலங்காதே மகளே, மகனே என்று நம்மை ஆற்றி தேற்றி கரம் பிடித்து நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஆகவே நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். நம் தேவாதி தேவன் நம்மோடு இருப்பார். அவர் சகலத்தை நமக்காக செய்து முடிப்பார். ஆகவே இந்த உலகபூர்வமான காரியங்கள், எந்த விதமான பிரச்சனைகளும் நம்மை மேற்கொள்ளாமல் தேவன் பராமரித்து பாதுகாக்க வல்லவராய் நம் நடுவே கடந்து வந்திருக்கிறார் சகோதரனே, சகோதரி. ஆகவே உற்சாகமாக மகிழ்ச்சியோடு தேவனை துதித்து பாடி ஆராதிப்போம். இந்த ஆராதனை வேளையிலே நமக்கு ஒரு சுத்திகரிப்போடு பரிசுத்தத்தோடு தேவ சமூகத்திலே காணப்படும். நான் இன்னும் பரிசுத்தப்படணும், இன்னும் சுத்திகரிக்கப்படணும், இன்னும் ஆவியில் அனலா இருக்கணும் என்கிற அபிஷேகத்தோடு தேவ சமூகத்திலே நாம் காணப்படும். அப்பேற்பட்ட அபிஷேகம் நம் தேவன் நமக்கு கொடுத்து நம்ம இந்த ஆராதனையிலே ஆசீர்வதித்து அனுப்ப முற்றிலும் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாடல் புஸ்தகத்திலே 94வது பாடல்.
94வது பாடல், ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இந்த பாடல் பாடுவோம். அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. தேவனோடு நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. ஆமென். தேவனோடு நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்கள் நாமத்தில் இன்று அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்கள் நாமத்தில் இன்று அற்புதங்கள் நடக்குது. துன்பங்கள் கொள்ளைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள் கொள்ளைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்கள் நாமத்தில் இன்று அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்கள் நாமத்தில் இன்று அற்புதங்கள் நடக்குது. மந்திர சூனியம் செய்வது காட்டுகள் இன்று நம் இயேசு உடை தெரிவார். மந்திர சூனியம் செய்வது காட்டுகள் இன்று நம் இயேசு உடை தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்கள் நாமத்தில் இந்த அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்கள் நாமத்தில் இந்த அற்புதங்கள் நடக்குது.
ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. ஓடுது நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா நாமத்திலே பேய்கள் ஓடுது, செய்வனை கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நோய்கள் தீருது. தேவனுடைய சமூகத்திலே வந்து அவரை பாடி துதித்து ஆராதிக்கிற வேளையிலே பாவங்கள்லாம் நம்மை விட்டு ஓடி விடுகிறது. நம்மை பரிசுத்தப்படுத்தி விடுகிறார், நம்மை சுத்திகரித்து விடுகிறார். அவரை நாம் விடுதலையோடு ஆராதிக்கும் போது, முழு மனதோடு நம்மை அர்ப்பணித்து முற்றிலும் அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது, தேவன் நம்மை ஆவில் அனல் மூட்டி ஒரு சுத்திகரித்து பரிசுத்த வாக்கியாக நம்மை மாற்றுகிறார். வாஞ்சையோடு அவரை தேடும் நாம் உள்ளத்தின் ஆழத்தில் அவரை துதித்து துதித்து மகிமைப்படுத்தும் போது, தேவன் நம்முடைய எல்லா கட்டுகளிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். நம்மை கட்டி வைத்திருக்கிற பாவம் கட்டு, சாபக்கட்டு, சாசின் கட்டு, பிலிசூனிய கட்டு, ஏவல் கட்டு, எல்லா கட்டுகளிலிருந்து நாம் விடுதலை பெறுகிறோம். அவரை துதிக்கும் போது, நாம் அதிகமாக துதித்து சோத்தரித்து அவர் சமூகத்திலே ஜெபிக்கும் போது, விண்ணப்பிக்கும் போது, தேவன் நம்மை எல்லா கட்டுகளிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். இந்த நாட்களிலே அப்படிப்பட்டதான ஒரு விடுதலையை நாம் பெறத்தான் தேவன் நம்மை இந்த நாளிலே இந்த ஆராதனையிலே பங்கு பெற கொண்டு வந்திருக்கிறார். எல்லா பலவீன கட்டுகளையும் நம்மை விட்டு அகற்றி போடுவார். நம்முடைய தேவன் வல்லமை உள்ள தேவன், மகிமையின் தெய்வம், கிருபையின் தெய்வம், அற்புதங்களை செய்கிற தெய்வம், அதிசயங்களை செய்கிற தெய்வம் நம் தேவன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் தான் நம் தேவன். அவர் சமூகத்திலே வந்திருக்கிறோம். அவரை ஆராதிக்க வந்திருக்கிற பிள்ளைகளை அவர் வெறுமனே விடுவதே இல்லை. தேவனும் உள்ளத்தின் வாஞ்சையை பார்க்கிறார், உள்ளத்தின் நினைவுகளை பார்க்கிறார், எண்ணங்களை பார்க்கிறார், சிந்தனைகளை பார்க்கிறார். ஆகவே அவர் நமக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய விடுதலையும் சுகத்தையும் கொடுத்து சத்தியத்தை அறிந்தவர்களாக இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல தேவன் கிருபை கொடுப்பார். ஆகவே மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்திலே காணப்படுவோம். எந்த லௌகிய கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம், சிந்தைகளை சிதறடிக்க விட வேண்டாம். தேவ சமூகத்தில் நம்மை ஒருமனப்படுத்துவோம். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தும் போது அவர் நம்மை வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நாம் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நம்மை வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நாம் எங்க இருந்தாலும் அங்க வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் தான் அவர். ஆகவே மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்தில் இப்பொழுது முழங்காலில் நின்று அவரை ஆராதிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாடல் புஸ்தகத்திலே 228வது பாடல், 228வது பாடல். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. இந்த பாடலை நாம் ஆராதனை பாடலாக முழங்கால் என்று பாடும். அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னையும் இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைக்கு காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைக்கு
இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் பெரியவர். அவர் எல்லாவற்றிலும் பெரியவர். அவருக்கு எதுவுமே குறைவாக காணப்படாது. எல்லாவற்றிலும் நிறைவுள்ள தெய்வம் தான் நம் தெய்வம், ஆராதிக்கிற தெய்வம். அவர் நம்மை நேசித்தவர், அன்பு செலுத்துகிற தெய்வம், நம் மீது இரக்கம் பாராட்டுகிற தெய்வம். தாயின் கருவில் நம்மை கண்டெடுத்த தெய்வம், தாயின் கருவில் நம்மை தோன்று முன்பே நம்மை தெரிந்து கொண்ட தெய்வம் நம் தெய்வம் தான் இயேசு கிறிஸ்து. தாயை போல ஆட்சி நம்மை நடத்தி வந்திருக்கிறார் பாருங்க. நம் தேவன் எவ்வளவு அன்புள்ள இரக்கமுள்ள தெய்வம். அவரை மகிழ்ச்சியோடு நாம் பாடுவோம். தாயின் கருவிலே நம்மை கண்டெடுத்த தெய்வம், தெரிந்து கொண்ட தெய்வம், பேர்பட்ட மகிமுள்ள தெய்வம் இந்த உலகத்திலே யார் இருக்காங்க? நம் தேவன் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவரும் இல்லை. அவர்தான் நம்மை இம்மட்டுமாக நம்மை தெரிந்து கொண்டு அவர் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நம்மை வைத்து இந்த நாளிலே ஆராதிக்க நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே மகிழ்ச்சியோடு அவரை பாடுவோம். என்னை தெரிந்து கொண்டீரே, தாயின் கருவில் என்னை தெரிந்து கொண்டீரே என்று நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதித்து பாடுவோம். தாயின் கருவில் தோன்றும் முன்பே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்சி தேற்றி அரவணைத்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்பே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்சி தேற்றி அரவணைத்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகள் எல்லாம் நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நாம் நன்றி சொல்ல வேண்டும். சகோதரனே, சகோதரி, அவரை துதிக்க வேண்டும். கடந்த வருடம் முழுவதும் நம்மை எப்படிலாம் நடத்தி வந்திருக்கிறார். எவ்வளவு இக்கட்டுகள், நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், கண்ணீரின் மத்தியில், வியாதியின் மத்தியில் நம்மை அவர் எப்படியெல்லாம் பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். நம்மை எப்படியெல்லாம் தூக்கி சுமந்து கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நன்றி இருதயத்தோடு நினைத்து அவரை பாடுவோம். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. தேவன் நம்மை இழுத்து கொண்டார். நாம் எங்கேயோ தடுமாறி அலைந்து கொண்டிருந்தோம். தேவன் தான் நம்மை இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். அந்த சபையிலே, இந்த சரீரமான சபையில் அங்கமாக இருந்து ஆராதிக்க நம்மை கொண்டு வந்திருக்கிறார். சகோதரனே, சகோதரி, ஆகவே அவரது சமூகத்திலே நாம் மகிழ்ச்சியோடு காணப்படும். எந்த காரியமும், இந்த உலக காரியங்கள் நமக்கு முன்னே வர வேண்டாம். எல்லாம் அவர் பார்த்துக்குவார். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிப்பார். ஆகவே மகிழ்ச்சியோடு காணப்படுவோம். இப்பொழுதும் உங்க ஒப்புறம் விழுந்து பணிந்து குனிந்து அவரை தொழுது கொள்வோம். அப்பா, எங்களை தாழ்த்தூரமாண்டவரே, நாங்கள் ஒன்றும் இல்லை ராஜா, குப்பைகள் தூசிகள் உடைய சமூகத்தில் நிற்க தகுதியற்றவர்கள். அப்பா, எங்களை கூட உடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்து சிந்தி எங்களை ரட்சித்து மீட்டு உடைய பிள்ளைகளாய் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த நாளிலே எங்கள் ஆராதனை அங்கீகரித்ததுக்காக தோன்றும், உம்மை தொழுது கொண்டதுக்காக சொல்றோம். உம்மை தேடுகிற பிள்ளைகள் உம்மை கண்டடைவார்கள். அப்பா, அவருடைய காரியங்கள் எல்லாம் நீர் வாய்க்கப்படுகிற தேவனாயிருக்கிறீர். எதுவுமே தடைபடாது. அப்பா, ஆச்சரியமாக அதிசயமாக நடத்த வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, உலகபரமான தடைகள் எது வந்தாலும் எங்களுக்கு முன்பாக நிற்க முடியாதப்பா. நீர் ஆசீர்வதிக்கிற தேவன்.
எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன் நடத்தும் ஆண்டவரே. அதனை அங்கீகரித்தபடி நான் சொல்றேன். தொடர்ந்து நடத்தும் புதிகன மகிமையெல்லாம் மக்கே செல்லும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லோரும் எழும்பி நின்று சங்கீதம் வாசிப்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 34ஆம் சங்கீதம். 34ஆம் சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். பழைய ஏற்பாடு பக்கம் 689. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கள் ஆக்கிவிட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்கள் ஆக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பாய்ந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களை அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்னியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிள்ளைகளை வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடனே பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குள்ள ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகள் எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் நமது ஊழியக்காரன் ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஆமென். உட்காருவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 13, 14, 15 தேதிகளிலே அக்கினி ரத அபிஷேக கூட்டம் தஞ்சையிலே பரிசுத்த பருவத்திலே ஆசீர்வாதமாக வெற்றிகரமாக ஜெயத்தோடு நடைபெற்றது. பங்கு பெற்ற அநேக பிள்ளைகள், ஆயிரக்கணக்கான பிள்ளைகள், கிட்டத்தட்ட ஒரு 30,000 கிட்ட இருக்கும். அவ்வளவு பேரும் கடைசி நாள் கூட்டத்தில் ரொம்ப வல்லமையாய் தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். 3 நாட்களும் அங்கே தங்கியிருந்த பிள்ளைகள், இன்னும் இந்த கூட்டத்திலே பங்கு பெற்ற பிள்ளைகள் நம்ம தூத்துக்குடியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 70 பேர்கிட்ட வந்திருப்பாங்க. அவ்வளவு பேரும் தன்னுடைய சுய வாகனத்திலும் மற்றும் பஸ்லையும் ட்ரெயின்லையும் வந்திருக்காங்க. கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே அங்கே பங்கு பெற்ற பிள்ளைகள் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தினால் நிறையப்பட்டு அக்கினி ஜுவாலையாக அவளுடைய வாழ்க்கையிலே அவள் தேவனுக்காக, கர்த்தருடைய நாமத்துக்காக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக எழுப்பி பிரபாசிப்பார்கள். எங்கெங்கு இருக்கிறார்களோ அந்த குடும்பங்களெல்லாம் ஒரு எழுப்புதல், பெரிய அந்த அபிஷேகம் அவர்களை வழிநடத்தும், பாதுகாக்கும், போதிக்கும், அவர்களை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும். எல்லா கட்டுகளையும் இந்த அபிஷேகம் அறுக்கும். ஆகவே பங்கு பெற்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களில் இப்படிப்பட்ட அந்த அபிஷேக கூட்டத்தில் பங்கு பெற வேண்டும் என்கிற ஆவல் ஒவ்வொருவருக்கும் நாம் சபையில் காணப்படட்டும், ஒரு உற்சாகம் பெறகட்டும். இப்படிப்பட்ட வருடத்தில் ஒரு 3 நாட்கள் அந்த மகா சபையிலே போய் நாம் எல்லாரும் கூடி அந்த ஆராதனையில பங்கு பெறணும், அந்த அக்கினி அபிஷேகத்தை பெறணுங்கிற வாஞ்சை நாம் ஒவ்வொருவருக்கும் காணப்படட்டும். சகோதரி சகோதரியே, ஐயா அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஐயா ஆசீர்வாதத்துக்கு நல்ல பலனை கொடுக்க முடியாக, சுகத்தை கொடுக்க முடியாக, சரீரத்தில் கூட எல்லா பலவீனங்களும் நீங்க முடியாக எல்லோரும் ஜெபிங்கள். கர்த்தர் இன்னும் அந்த ஆசனை இந்த உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும், நம்முடைய கிளை சபைகளிலும் அவர்களை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த இந்த ஆண்டிலே நம்ம எல்லோரும் ஜெபிப்போம். கர்த்தர் நம்ம நடத்துவார். நம்முடைய தாசன் பாஸ்டர் ஜெயக்குமாருக்கும் மனைவி பிள்ளைகளுக்காகவும் ஜெபிப்போம். இன்னும் தேவன் நம்மை இந்த உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும், எல்லா மாநிலங்களிலும் தேவன் பயன்படுத்த வேண்டும். இந்த வருடம் அப்படிப்பட்டதான ஊழியத்தை தேவன் அபிஷேகத்தோடு நம்முடைய பிள்ளைகள் செய்யும்படி கரத்தில் எடுத்து பயன்படுத்தும்படியாக உங்கள் தனி ஜெபங்களிலும், குடும்ப ஜெபங்களிலும், ஐக்கிய ஜெபங்களிலும் ஜெபிப்போம். ஒரு மனதோடு இருப்போம்.
தேவ சமூகத்திலே கூடுகிற நாம் ஒரு மனதோடு இருந்து அவரை துதித்து ஆராதிக்க வேண்டும், சத்தியத்தை கேட்க வேண்டும், அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும், அவர் நாமத்துக்காக வைராக்கியமா நிற்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். சகோதரே சகோதரி, தேவன் தாமே நடத்துவாராக. மற்றும் நம் தேவைகள் எல்லாம் சந்திக்க தேவ சமூகத்தில் ஜெபிங்கள். இந்த ஆராதனை, இந்த சபை கூடுதல் மற்றும் இந்த பிரேயர் கால் வேலைகளை எல்லாம் செய்து முடிக்க தேவன் தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிங்கள். இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு நேராக எல்லோரும் ஒரு மனதோடு காணப்படுவோம். தேவன் பயத்தோடு நடுக்கத்தோடு காணப்படுவோம். தேவன் நமக்கு தேவையான வார்த்தைகளை கொடுத்து சத்தியத்தை நமக்கு கொடுத்து இந்த இடத்திலிருந்து ஒரு வெற்றி விடுதலையோடு நம்மை அனுப்புவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உள்ளவதாக. கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். எல்லாருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 24:60 நம்முடைய தேவன் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் கோடா கோடி பெருக பண்ணுவாராக. விசேஷமாக அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, மீண்டும் புயல் ஆரம்பித்திருக்கிறது. கவனமாக இருக்கும்படி அன்போடு கேட்கிறோம். சுடுதண்ணி வைத்து குடிங்க, சாப்பாடு சுட சுட சாப்பிடுங்க. கூடுமான மற்றும் மழையில் நனையாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும்படி அன்போடு கேட்கிறோம். அதோடு பனியும் எந்த வருஷமும் இல்லாத அளவில் கடும் பனி. அமெரிக்கா, லண்டன், இன்னும் சில இடங்களில் விட நம்முடைய இந்தியாவில் அதிகம். அதிலும் தமிழ்நாடு, கொடைக்கானல், ஊட்டி பகுதியில் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த வருஷம் தமிழ்நாடு முழுவதிலும் அதிக பனி. பனியோடு இப்போ மழையும் நைட்டில் திருநெல்வேலியில் கொட்டி தீர்த்தது. ஒரு 1 hour 2 hour கொட்டி தீர்த்தது. தொடர்ந்து புயல் இருக்கிறது. எச்சரிக்கையாக இருக்கும்படி அருமையானவர்களே நாம் ஆயத்தப்படுவோம். தொடர்ந்து 3 நாள் கூட்டத்திற்கு வந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் உளமார்ந்த நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வருகிற ஏப்ரல் 24 தாளார்குளம் முக்குடல் அருகில் உள்ள ஐயா பிறந்த ஊர், அங்கேதான் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. அந்த இடத்தில் பல வருஷம் அபிஷேக கூட்டம் நடைபெறுகிறது. ஒவ்வொருவரும் அருமையான மாசலாமணி ஐயா தலைமையிலே வந்து நீங்கள் அந்த அபிஷேகத்தை இந்த வருடத்தில் பெரும்படி அன்போடு கேட்கிறோம். ஆமென். இப்போதும் கூட இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தில் அருமையான தந்தை மாசலாமணி ஐயா தேவ சமூகத்தில் காத்திருந்த போது, தேவனை நோக்கி பார்த்தபோது, தேவன் கொடுத்த திருமறை 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் பக்கம் 558. 2 நாளாகமம் 14 அதில் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் யூதாவை நோக்கி தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணத்தை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள் கோபுரங்கள் வாசல்களை உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள். அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. நல்ல கவனமாய் கேளுங்கள். இங்கே ஒரு ராஜா, யூத ராஜா, அபியா என்னும் யூத ராஜா. அந்த ராஜா மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு ஆசா என்னும் ராஜா எழும்புகிறாப்புல. அந்த ஆசா ராஜாவினுடைய காலத்தில் நிறைய பட்டணங்கள், இடிந்து கிடந்த பட்டணங்களை அருமையானவர்களே இந்த ஆசா ராஜா கட்டுகிறதை பார்க்கிறோம்.
பட்டணங்களை கட்டுகிறார். அது மாத்திரமல்ல, அதனுடைய அலங்கங்களை கட்டுகிறார், அதற்கு தாழ்பாள்களை இடுகிறார். இந்த காரியம் எல்லாமே அவருக்கு வாய்த்தது என்று வேதத்திலே இப்பொழுது நாம் வாசித்தோம். அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, இதற்கெல்லாம் காரணம் என்ன? இந்த யூத ராஜாவும் யூத ராஜாவினுடைய ஜனங்களும் கர்த்தரை தேடினார்கள். தேடின பொழுது இவைகள் நடந்தது. இடிந்து போன பட்டணங்கள் கட்டப்பட்டது. அந்த பட்டணத்திற்கு அலங்கம் ஏற்படுத்தப்பட்டது. உள்ளுக்குள் தாழ்பாள் போடப்பட்டது. ஆம், இதற்கெல்லாம் காரணம் அன்பான தேவனுக்கு அருமையானவர்களே, கர்த்தரை அவர்கள் தேடினார்கள். தேடின போது இந்த காரியம் நடந்தது. இளைப்பாறுதல் என்ற நிம்மதியும் கர்த்தர் தந்தார். இந்த காரியத்தை அவர்களுக்கு வாய்க்கை செய்தார். இதற்கு அவர்கள் செய்த ஒரு முக்கியமான ஒரு காரியம், கர்த்தரை தேடினார்கள். அந்த வசனத்தில் 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் வாசிக்க நாம் கேட்போம். 4வது வசனம். தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும். அதுல 3 நாளை வாசிக்க கேட்டோம். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து. நல்ல கவனிங்க. அந்த நாட்களிலே யூத ராஜா ஆசா, தன் தகப்பன், அதற்கு முந்தினுள்ள ராஜாக்கள் விக்கிரகத்தை அவர்கள் தேடினார்கள். விக்கிரகத்தை அவர்கள் முக்கியத்துவப்படுத்தினார்கள். அந்நிய தெய்வத்தை தேடி அதை கொண்டு ராஜ்யங்களை நடப்பித்து வந்தார்கள். ஆனால் ஆசா ராஜாவினுடைய காலத்தில் வேதம் சொல்லுகிறது, என்ன சொல்லு, அந்நிய தேவர்களுடைய பலிபீடங்களை அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரகங்களை வெட்டி அதற்கு பின்பு அருமையானவர்களே தங்கள் பிதாக்கள் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படி கற்பனையின்படி செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து என்று வேதம் சொல்லுகிறது. நியாயப்பிரமாணத்திலே, கற்பனைகளிலே, கட்டளைகளிலே தேவன் என்ன சொல்லி இருக்கிறார்? விக்கிரகத்தை ஸ்தாபிக்காதீர்கள், அந்நிய தெய்வத்தை ஸ்தாபிக்காதீர்கள், அதை நமஸ்கரியாதீர்கள் என்று நியாயப்பிரமாணத்திலே, கற்பனையிலே ஆண்டவராகிய இயேசு மோசையின் மூலமாய் எழுதி கொடுத்தார். தேவ சமூகத்தில் 40 நாள் அல்லும் பகலும் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே சீனாய் மலையிலே கர்த்தர் இந்த காரியத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் ராஜாக்கள், அநேக ராஜாக்கள் இதை செய்யாமல் அந்நிய தெய்வத்தை நாடி அந்நிய தெய்வத்தை வழிபட்டு அந்நிய தெய்வத்திற்கு தன்னை விற்று போட்டார்கள். அப்படி விற்று போட்டபடியினால் அருமையானவர்களே, தேசம் இருண்டு போய் கிடந்தது, தேசம் அழிந்து போய் கிடந்தது, தேசம் இடிந்து காணப்பட்டது. ஆனால் இந்த ஆசா ராஜாவினுடைய காலத்தில் கற்பனையின்படி, கட்டளைகளின்படி, நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறதின்படி என்ன செய்தார்கள்? ஆசா ராஜா யூதாவெங்கும் கற்பித்தான். என்னத்தை கற்பித்தான்? சிலை வழிபாடு வேண்டாம், சிலை வழிபாடுகளுக்குரிய அந்நிய தெய்வத்தை தேடக்கூடாது என்று முற்றிலும் கற்பித்து அவைகளை அகற்றி, அவைகளை உடைத்து, அவைகளை வெற்றி போட்டு, அவைகளை அகற்றி போட்டு கர்த்தரை அவன் தேடினான். அப்படி தேடும் பொழுது மீண்டும் யூதா பட்டணம் கட்டப்பட்டது, இடிந்து போன பட்டணம் கட்டப்பட்டது. அங்கே அலங்கங்கள் போடப்பட்டது, தாழ்பால்கள் போடப்பட்டது. அது மாத்திரமல்ல, இந்த காரியத்தை எல்லாம் கர்த்தரை தேடும் பொழுது வாய்த்தது. ஒரு பெரிய இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுத்தார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை தேடும் பொழுது அந்நிய தெய்வங்களை விட்டுவிட்டு உலகத்துக்கு அடுத்த சோசியம், மந்திரம், பாரம்பரியம் இவைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தரை கற்பனையின்படி பிரமாணத்தின்படி தேடும் பொழுது அன்றைக்கு
அருமையார் பட்டணம் கட்டப்பட்டது போல, அலங்கங்கள், இடிக்கப்பட்ட அலங்கங்கள் கட்டப்பட்டது போல, தாழ்பால்கள் போடப்பட்டு மீண்டும் அது பத்திரப்படுத்தப்பட்டு இஸ்ரவேலர்களுக்குள்ளே, அந்த யூதர்களுக்குள்ளே இளைப்பாறுதல் வந்தது போல, அவங்க காரியம் ஆய்த்தது போல, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை நியாயப்பிரமாணம் அல்ல, கிறிஸ்துவின் பிரமாணத்தின்படி, அப்படியே கற்பனை கட்டளைகளின்படி நாம் அவரை தேடும் பொழுது என்ன நடைபெறும் என்றால், நம்முடைய குடும்பம் கட்டப்படும், நம்முடைய தொழில் கட்டப்படும், இடிக்கப்பட்ட தொழில் மீண்டும் கட்டப்படும். இடிந்து போய் இருக்கிற நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நிம்மதி இல்லாத தன்மை மீண்டும் இந்த நாளிலிருந்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி மீண்டும் நம்முடைய குடும்பம், தொழில் கட்டப்படும். இடிந்து போன வாழ்க்கை முழுவதுமாக கட்டப்படும். கட்டப்பட்டு கர்த்தர் நமக்கு பாதுகாப்பின் தாழ்பால்களையும் பாதுகாப்பையும் தேவனை தேடுகிற அனுபவத்தினால் தந்து இளைப்பாறுதலையும் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற அனுபவத்தையும் நமக்கு கட்டாயம் தருவார். நம்முடைய திருச்சபையில் நாம் கர்த்தருக்காக நாம வாழ்வோம். திருச்சபைக்குள் நாம் கட்டப்படுவோம், கட்டப்படுவோம். கட்டப்படுவோம், பிடுங்கப்பட மாட்டோம், நாட்டப்படுவோம். இக்கால வேளையில வந்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை இப்பொழுது சொல்லப்பட்ட அனுபவத்தின்படி தேடும் பொழுது, அன்பான தேவனுக்கு அருமையானவர்களே, நாம் கட்டப்படுவோம், இடிக்கப்பட மாட்டோம், பிடுங்கப்பட மாட்டோம். நம்மை தூக்கி கர்த்தர் எறிந்து விட மாட்டார். நாம் கட்டப்பட்டு இளைப்பாறுதலோடு நம்முடைய காரியத்தையும் கர்த்தர் நம் வாழ்க்கையிலே வாய்க்க பண்ணுவார். இரண்டாவது, இன்றைக்கு வாசித்த சங்கீதம் 34வது சங்கீதம். முதலாவது கர்த்தரை தேடுவோம். இரண்டாவது சங்கீதம் 34வது சங்கீதம், அதுல 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். முதலாவது கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை தேடும் பொழுது இவ்விதமான காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்கிறார். இரண்டாவது, கர்த்தருக்கு அடுத்து நாம் யாரை தேட வேண்டும்? சமாதானத்தை தேட வேண்டும். சமாதானத்தை எதன் மூலமாக நாம் தேடிக்கொள்ள வேண்டும்? சமாதானத்தை தேடி நம்ம வாழ்க்கையில வச்சுக்கிடணும். சமாதானத்தை எப்படி தேட வேண்டும்? தீமையை விட்டு நன்மை செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை தேடி நமக்குள்ளே வைக்க செய்கிறார். இந்த சமாதானத்தை நாம் எதன் மூலமாக தேடி அந்த சமாதானத்தை நமக்குள் வைத்து சமாதானத்தை நமக்குள்ளே பெருக பண்ணுகிறார் என்று சொன்னால், தீமையை விட்டு விலகி நன்மை செய்யும் பொழுது சமாதானத்தை தேடும்படி கர்த்தர் செய்து அந்த தேடின சமாதானம் நமக்குள் வந்து சேர்ந்து விடுகிறது. அப்படி சேரும் பொழுது அந்த சமாதானம் நம்மிலிருந்து மற்றவர்களுக்கு, குடும்பத்துக்கு, தேசத்துக்கும் பரம்ப செய்கிறார். முதலாவது கர்த்தரை தேடுவோம். இரண்டாவது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை தேட சொல்லுகிறார். அதை தேடி, கர்த்தரை தேடி நம் வாழ்க்கையில் வைத்துக் கொள்வோம். இரண்டாவது, சமாதானத்தை தேடி நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை நமக்குள் வைத்துக் கொள்வோம். மூணாவதாக, வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். அருமையும் இனிமையுமானவர்களே, மூணாவது சங்கீதம் 105வது சங்கீதம், பக்கம் 105, அதுல 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். அவருடைய வல்லமையையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் என்ன செய்யுங்க? தேடுங்கள். மூணாவது, எதை நாம் தேட வேண்டும்? சமூகம் என்றால் ஆலயம். மூணாவது, ஆலயத்தை தேடி ஓடி வரணும். இந்த ஆலயத்தை தேடி ஓடி வர வைப்பதற்கு எது தேவைப்படுகிறது என்று சொன்னால், அவருடைய வல்லமை. கர்த்தரையும் கர்த்தருடைய வல்லமையும் நாடுங்கள். நாடி அதை நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவப்படுத்துவோம். கர்த்தருடைய வல்லமையை நாடும் பொழுது அந்த வல்லமை நமக்குள் வந்து இறங்குகிறது. இந்த வல்லமை என்ன பண்ணும் என்றால், கர்த்தருடைய ஆலயத்தை தேடும்படி செய்துவிடும்.
6 நாள் வேலை செய்ய வைக்கும் கர்த்தருடைய வல்லமை. 7வது நாள் தேவனுடைய சமூகமாகிய ஆலயத்தை தேடி இங்க வந்து நம்முடைய தலைமை போதகர் ஐயா மாசலமணி ஐயாவோடு இணைந்து ஆரம்ப ஜெபம் பண்ணவும், பாடல்களை பாடவும், அவரை ஆராதிக்கவும், தொடர்ந்து அவர் சொல்லுகிற ஐயா சொல்லுகிற வசனத்தை நானும் நீங்கள் கேட்கவும், முடிவில் அவர்கள் பாடி காணிக்கை எடுத்து அவர்கள் ஜெபித்து என்னையும் உங்களையும் பிளஸ் பண்ணி அனுப்பவும் போதுமான நிறைவோடு நம்மை நடத்துகிறார். 2வது அவருடைய மூணாவது அவருடைய சமூகத்தை தேட வேண்டும். சமூகம் என்றால் ஆலயத்தை தேட வேண்டும். ஆலயத்தை தேட வைப்பது எது? தேட வைப்பது எது? வல்லமை, 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 வல்லமை. ஆலயத்தை தேட வைக்க, தேடி அருமையானவர்களை இங்கே வந்து அவரை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள, செபிக்க, வசனத்தோடு நாம் இடைப்பட, வசனத்தை கேட்க வைத்து விடுகிறது. இந்த 3 அனுபவத்திற்கு இந்த கால வேளையில நம்மளை ஒப்பு கொடுப்போம். முதலாவது கர்த்தரை தேடுவோம். அந்த கர்த்தர் தான் உயிர்த்தெழுந்த இயேசு. மத்தேயு 28 பார்க்கிறோம். கர்த்தர் பழைய கர்த்தர் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலம் வரும் பொழுது அவர் இயேசுங்கிற பெயர்ல வெளிப்படுகிறார். தூதன் சொல்லுகிறாப்புல ஸ்திரீகளிடத்தில் கர்த்தரை வைத்த இடத்தை வைந்து பாருங்கள், அந்த கர்த்தர் தான் இயேசு. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அந்த கர்த்தர் யார்? இயேசு. இந்த இயேசு கிறிஸ்துவை தேடுவோம். எதை கொண்டு எப்படி தேடணும்? எதெல்லாம் விக்கிரகத்தை எல்லாம் தூக்கி போட்டு பிரமாணத்தின்படி கற்பனையின்படி தேடணும் பார்த்தோம். அடுத்து சமாதானத்தை நாம் தேட வேண்டும். தீமையை விட்டுவிட்டு நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை அடைந்து கொள்வோம். அப்பொழுது நம்முடைய குடும்பம் கட்டப்படுகிறது, தொழில் கட்டப்படுகிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் கிறிஸ்து இயேசுவினால் கட்டப்பட்டு நமக்கு இளைப்பாறுதலும் காரியத்தை வாய்க்கவும் செய்கிறார். 3வது அவருடைய சமூகத்தை தேட வேண்டும். அவருடைய சமூகத்தை தேட வைப்பது எதுனா வல்லமை, 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 வல்லமை. நம்மளாக இந்த இடத்தில் வரவே முடியாது, இந்த இடத்துல நம்ம வர முடியாது. அப்படி வல்லமை தான் இந்த இடத்தில் நம்மளை கொண்டு வந்திருக்கிறது. அவருடைய சமூகத்தை தேடி வந்து அவரை ஆராதிக்க, தொழுது கொள்ள, அவரை மகிமைப்படுத்த கொண்டு வந்திருக்கிறது. கரங்களை உயர்த்தலாமா? ஹல்லேலூயா. நல்ல கரங்களை அசைப்போம். தேவனுடைய மகிமை இப்பொழுது நம்மளை மூடிக்கொண்டிருக்கிறது. எதிர்ப்புகளுக்கு மத்தியில் காணப்படுகிற கட்டுகள் அறுக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட நெருக்கம் உங்கள் உள்ளத்தில் இருந்து வெளியே போகிறது. இதோ உங்களுக்கு வேண்டிய நிம்மதியை தருகிறார். கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார், இளைப்பாற பண்ணுகிறார். மீண்டும் நீங்கள் கட்டப்படுகிறீர்கள். இடிந்து போன நம்மளை மீண்டும் கட்டுகிறார், கட்டுகிறார், கட்டுகிறார். என்னென்ன காரியம் கட்டப்படணுமோ அத்தனையும் கட்டும்படி செய்கிறார். 4வதாக நாம் யாரை தேட வேண்டும்? ஏசாயா 41 அதிகாரம், ஐசையா 41 அதிகாரம், அதுல 17வது வசனம். ஏசாயா 41 அதிகாரம் 17வது வசனம். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாது இருப்பேன். 4வதாக நாம் யாரை தேடி அதை நமக்குள்ள வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா தண்ணீரை தேட வேண்டும். தண்ணீர்ல நிறைய தண்ணீர் இருக்கு. அதை குறித்து இன்னொரு நாள் ஐயா சொன்னா பார்ப்போம். அதுல விசேஷமாக ஒரு தண்ணீர், எந்த தண்ணீரை தேட வேண்டும்? ஏசாயா 12 அதிகாரம், ஏசாயா 12 அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். மகிழ்ச்சியோடே தண்ணீரை மொண்டு கொள்ளுங்கள். அப்ப எந்த தண்ணீரை நாம் ஏசாயா 41:17 உள்ள அந்த தண்ணீர் ஏசாயா 12:3 பார்க்கிறோம். ரட்சிப்பு என்ற தண்ணீர், ரட்சிப்பு என்ற தண்ணீரை நாம் தேட வேண்டும். இந்த ரட்சிப்பு என்ற தண்ணீரை நாம் தேடி நமக்குள் வைத்துக் கொள்வதற்கு நாம் இஸ்ரவேலராக மாற வேண்டும் என்று ஏசாயா 41:17 நான் பார்க்கிறோம்.
ஆவிக்குரிய இஸ்ரவேலராக மாறணும். யார் இஸ்ரவேல்? அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, யார் இஸ்ரவேல்? சங்கீதம் 131:1 படி 1:2 படி கர்த்தரை நம்புகிறவர்கள் இஸ்ரவேலர்கள். இப்படிப்பட்ட இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் தண்ணீரை தேடும்படி செய்து அந்த தண்ணீரை தேடி அதை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் செய்கிறார். எது தண்ணீர்? ரட்சிப்பு என்ற தண்ணீர். ரட்சிப்பு தான் தண்ணீர். இந்த தண்ணீரை தேடி நமக்குள் வைத்துக் கொள்ளணும். ஆம், இது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய தண்ணீர். நம் வாழ்க்கையை கட்டி எழுப்பி அவன் இடிந்து போன நம்மை, பிடுங்கி போட்ட நம்மை, இடிந்து கிடக்கிற நம்மை மீண்டும் ஆவிக்குரிய ஒரு பட்டணமாக கட்டப்பட, நம் குடும்பம் கட்டப்பட, திருச்சபையில் ஊன்ற கட்டப்பட, நம்முடைய தொழில் கட்டப்பட்டு அமோகமாக வெற்றியின் மேல் வெற்றி விருத்தி அடைய, இளைப்பாறுதலோடு நிம்மதியோடு நம் காரியம் வாய்க்கப்பட, 4வது தண்ணீர் என்ற ரட்சிப்பை தேடுவோம். தேடி நாம் அதை நம்முடைய வாழ்க்கையில் வைத்து அதை வெளிப்படுத்துவோம், மற்றவர்களிடத்தில் அதை வெளிப்படுத்துவோம். இந்த ரட்சிப்பு என்ற தண்ணீரை மற்றவர்களும் பருக, மற்றவர்களும் அதை தேடி அதை பெற்றுக்கொள்ள நாம் முன்மாதிரியாக இருப்போம். இன்னொரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிப்போம். மீதமானதை இன்னொரு நாள் பார்ப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், அதுல 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடியான், ஞானத்தை தேடியும் கண்டுபிடியான். புத்தியுள்ளவனுக்கோ அறிவு லேசாய் வரும். 5வது நாம் யாரை தேட வேண்டும் என்றால், தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய ஞானத்தை தேட வேண்டும். இந்த ஞானத்தை தேடி நமக்குள் வைக்கும் பொழுது இந்த ஞானம் நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்புகிறது. ஞானம் தன் வீட்டை கட்டி என்று சொல்லி நீதிமொழி 9ஆம் அதிகாரத்தில் 9 தூண்களையும் சித்திரம் தீர்த்து என்று வேதத்தில் நீதிமொழி 9:1 பார்க்கிறோம். அன்பான தேவனுக்கு அருமையானவர்களை, ஞானத்தை தேடி நம்முடைய இருதயத்துக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஞானத்தை, கிறிஸ்துவினுடைய ஞானத்தை தேடி அதை நம்முடைய வாழ்க்கையில வைத்து பயன்படுத்துவதற்கு என்ன அனுபவத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்? பரியாசத்தை விட்டுவிட வேண்டும். பரியாச குணத்தை விட்டுவிட்டு நற்குணத்தோடு நாம் இருக்கும் பொழுது, இந்த நற்குணத்தை கொண்டு ஞானத்தை தேடும் பொழுது ஞானத்தை நாம் கண்டடைவோம். ஞானத்தை கண்டடைந்து அது நம்முடைய இருதயத்துக்குள் வந்து அமரும், செயல்படும். இப்படி இந்த 5 அனுபவத்துக்கு தேடுகிற அனுபவத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, இதை தேடும் பொழுது, அன்றைக்கு ஆசா ராஜா இடிந்து போன பட்டணத்தை கட்டினது போல நம்முடைய குடும்ப வாழ்க்கை கட்டப்படுகிறது. நம்முடைய சபையில நாம் ஊன்ற கட்டப்படுகிறோம். யாரும் நம்மளை இடித்து போட முடியாது. நம்முடைய பிசினஸ், நம்முடைய வேலையை கர்த்தர் கட்டி எழுப்புகிறார், நிம்மதியோடு வாழ வைக்கிறார். கட்டி எழுப்பி நமக்கு அன்பானவர்களை இளைப்பாறுதலையும் காரியத்தை வாய்க்க செய்கிறதையும் செய்கிறார். ஆமே ஆமே. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம். நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல இந்த பாடலை பாடுவோம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த நாத்துமாவுமையே வாஞ்சித்து கதருதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பி. தண்டமை நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பி. தெய்வன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவன் மேல் ஆத்துமாவே இருக்கிறதே. தேவனின் சந்நிதி
கோட்டையும் நீ என்றும் காப்பே தஞ்சமே நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்றும் காப்பே. நம்ம கடைசி ஜெபத்தை ஐயா ஸ்டாலின் அவர்கள் நம்மிடம் வந்து ஜெபத்தை ஏறெடுப்பார். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான நாளுக்காக உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேவன் எங்கள் மத்தியிலே அசுவாடி கொண்டிருக்கிற கர்த்தர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர். பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் நேச எஜமானாகிய எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்தை தொட்டு நாங்கள் வணங்குகிறோம். பிதாவே, நீர் எங்கள் உள்ளத்திலே வந்து வாசம் பண்ணி எங்களை நடத்துகிற தேவன். இந்த நாளிலும் கொடுக்கப்பட்ட அருமையான செய்தியை தேவனே, நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாய் இருந்து அந்த வார்த்தைகளை எதையெல்லாம் நாங்கள் தூரப்படுத்தணுமோ அதையெல்லாம் தூரப்படுத்தி விட்டு, கர்த்தாவே, உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள மனதை எங்களுக்கு தேவன் இந்த நாளிலே தந்ததுக்காக சோதரன். ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளேயும் தேவன் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறபடியா சோதரன். நீர் சமாதானத்தின் தேவனாகவே இந்த உலகத்துக்கு வந்தீராண்டவரே. அப்படியே உம்முடைய மரணத்தின் மூலமாக, ரட்சிப்பின் மூலமாக தேவன் எங்களுக்கு நல்ல ஒரு சமாதானத்தை தந்திருக்கிறேன். பாவ கட்டுகளில் இருந்து, சாபத்தின் கட்டுகளில் இருந்து எங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் தேவனே, உம்மை தொழுது கொள்ளும்படி, உம்மை ஆண்டவரை பற்றி கொண்டு பரிசுத்தமாய் வாழும்படி தேவன் எங்களை அழைத்த அழைப்புக்காக உம்மை சோதரிக்கிறோம். இந்த ஸ்தலத்திலும் இப்பொழுதும் நீர் அசுவாடி கொண்டிருக்கிறீர். மையாகவே தேவன் ஆண்டவரே, அருமையான ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சமாதானத்தை தேவன் கட்டளிடும். இந்த கடைசி காலத்தில் அநேகருக்கு சமாதானம் இல்லாதபடி அவர்கள் உழண்டு போய் இருக்கிற உள்ளமாய் இருக்கிறார்கள் என்பதை ஆவியானவர் வெளிப்படுத்துகிற தேவன். எனவே உம்மை பற்றி கொள்ளும் பொழுது, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கும் போது எங்களுக்கு ஆண்டவரே சோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே சமாதானத்தை தருகிற தேவன், சமாதானத்தோடு அனுப்புகிறவர். உம்முடைய சன்னிதானத்திலே வந்து உம்மை தொழுது கொண்ட ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தேவன் சமாதானத்தை கொடுத்து, அவருடைய வீட்டிலே சமாதானத்தை தந்து, போகும் இடமெல்லாம் சமாதான தேவனை சுமந்து கொண்டு போகும்படியாக தேவன் வல்லமையினால் நிரப்புவீராக, ரட்சிப்பினால் நிரப்புவீராக. தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூடி வந்த ஒவ்வொரு மேலுடைய கருவை உண்டாகட்டும். இந்த நாட்களிலே கர்த்தாவே சோத்திரம், கொடுக்கப்பட்ட தர்ம சகாயத்தை ஆண்டவர் உம்முடைய பாதத்தில் வைத்திருக்கிறோம். தேவன் அதை அங்கீகரித்து நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு நீர் திரும்ப கொடு. அது ரெட்டத்தனையா, நாலத்தனையா, நூறத்தனையா பெருகுபடி செய்யும். எல்லாவற்றிலும் ஒன்றிலும் குறைவில்லாமல் உம்முடைய வருக வரையிலும் பரிசுத்தமாய் நாங்கள் வாழ்வதற்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதி. எல்லா துதி, கன, மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் மிக தாழ்மையாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றையதார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை நீர் எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். தேடுகின்ற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டோ. உம்மை தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டோ. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமம் வாழ்க.
நாமம் வாழ்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord.